ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், பூரணமற்ற சீஷத்துவம். இன்றைக்கு நீங்களும் நானும் சீஷர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் பக்தர் பாடுகிறார், இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம். இதனாலே சீடராய் இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில சீடராய் இருக்கக்கூடாதபடிக்கு நிறைய தடைகள் உண்டு. அதுக்கு என்ன காரணம் என்பதுதான் நாளின் செய்தி. Why there is imperfection in our discipleship? நம்ம சீஷத்துவத்திலே ஒரு பரிபூரணம் இல்லை. இன்னைக்கு திருச்சபைக்கு வருகிற எல்லாருமே விசுவாசிகள். ஆண்டவர் சொன்னார், விசுவாசிப்பது நல்லது, ஆனால் அடுத்து சீஷன் ஆவது நல்லது. இன்றைக்கு திருச்சபைக்கு வருகிற 99% ஜனங்கள் விசுவாசிகளாக இருக்கிறார்கள். மிக கடினம். சீஷராக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு சவால். அதுபோல காரணங்கள் உண்டு. அவர்கள் அந்த விசுவாச வாழ்க்கையிலே திருப்தியா இருக்கிறார்கள். போதும் இல்லை அன்பார்களே, இன்றைய திருச்சபைக்கு தேவை விசுவாசிகள் அல்ல, சீஷர்கள். சீஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், ஒன் who மேக்ஸ் அதர், அடுத்தவனை உருவாக்குகிறவன். இன்றைக்கு திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொருவருமே காலாகாலமாக அவர்களாகவே இருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு திருச்சபைகளில் வளர்ச்சி இல்லை. என்னை கேட்டுக்கொண்ட நம்முடைய பிள்ளையை, நீ எந்த திருச்சபைக்கு வேணுமோ போகலாம். பி a disciple. ஒரு விசுவாசியா இருக்கிறத விட ஒரு சீஷனா இருப்பது நல்லது. இயேசு கிறிஸ்துவை சீஷனாகவும் விசுவாசத்தில் முன்னெடுப்போம். இன்றைக்கு அந்த சீஷத்துவம் என்ற ஒன்று இன்றைக்கு முற்றிலும் மறந்து போனது. எது போக வேண்டும்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பாட வேண்டும், பரவசமாக வேண்டும். இல்லை என்பார்களே, God expect disciples. ஆண்டவர் இன்றைக்கு சிஷ்யர்களைத்தான் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு சிஷ்யர்களா இருக்கத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, why there is a lacking in the discipleship? நீங்க சிஷ்யத்துவத்தில் இருக்கிற குறைபாடு என்ன என்பதைத்தான் உங்களோட நான் பேசும்படி விரும்புகிறேன். why there is a lacking in discipleship? ஒரு சில வார்த்தைகளை மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை மையமாய் கொண்டு உங்களோடு பேச விரும்புகிறேன். வேதம் இருக்குமானால் என்னோடு கூட சேர்ந்து மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், அதுக்கு 9வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு சீஷத்துவமாய் மாற வேண்டுமானால், முதலாவது சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள்